இது நம்ம செடியில் காய்ச்ச ஒரிஜினல் நாட்டு பீர்க்கங்காய்ங்க. எந்த வித உரமும் இல்லாமல் விளைய வச்சது. எந்த வித உரமும் இல்லாமல் விளைய வச்சது. ஆட்டு புழுக்கு மட்டும்தான் இது உரமாக கொடுத்துருந்தேன். ஒரிஜினல் நாட்டுக்காய்ங்க. இது உன்னை 2 நாள் விட்டால் முத்திரும். இவ்வளவுதான். இவ்வளோ ஒரிஜினல் நாட்டுக்காய்ங்கிறது ரொம்ப சிறுசாக இருக்குங்க. இந்த ஹைப்ரிட் தான் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட முழங்கால் வருஷத்துக்கு வரும். ஸோ அதிலெல்லாம் சரியாக சத்து இருக்காது. அது நாட்டுக்காயும் கிடையாதுங்க. அது வீரிய விதைன்னு சொல்லுவாங்க, ஹைப்ரிட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதில் நிறைய உரமெல்லாம் போட்டு ஒட்டு விதைகள் உற்பத்தி பண்ணி அது மூலமாக காய்க்கிறது. இது ஒரிஜினல் நாட்டு பீர்க்கனுங்க. இந்த ஒரிஜினல் நாட்டு பீர்க்கன் இவ்வளவு தான். கிட்டத்தட்ட பாருங்கள், ஒரு கைக்குள்ளே தான் இருக்கும். ஒரு கைக்குள்ளேயே அடக்கம், அவ்வளோதான் இருக்கும். இதுக்கு எந்த உரமோ எதுவுமே வைக்க கிடையாது. இது சுத்தமான இந்த இயற்கை ஆர்கானிக்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த முறையில் விளைவிச்சது. ரொம்ப சத்து நிறைந்ததுங்க. ரத்தத்தை சுத்தப்படுத்தும். இருதய நோய் உள்ளவங்களாம் இது அதிகமாக நல்லா சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. ரொம்ப இருக்கிறதுலையே நெல்லிக்காய் மாதிரி இதுவும் ஒரு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவுங்க. இதான் ஒரிஜினல் நாட்டு பீர்க்கனுங்க. கையளவு தான் இருக்கும். நம்ம செடியில் காய்ச்சது ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்க, இன்றைக்கி இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட செடி வச்சு 2 மாதத்துக்கு மேலே ஆகுது. விதை என்னமோ நம்ம அந்த மேலே அவசரத்தில் காட்டுறேன். இது கடைகள்லாம் இதை வாங்கலைங்க. இந்த விதையை கடைகள்லாம் நான் வாங்கலை. நம்ம போன வருஷம் செடியிலேயே ஒரு காய் 2 காய் அப்படியே முத்த விட்டு செடியிலேயே காய விட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த காஞ்சு, அதாவது நல்லா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் காஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த விதையெல்லாம் எடுத்து சாம்பலில் லேசாக தண்ணி விட்டு தடவி நல்லா இதமான வெயிலில் ஒரு 10-15 நாள் காய வச்சு மறுபடியும் அந்த விதையெல்லாம் எடுத்து நடவு போட்டோம்னா தண்ணி மட்டும் விட்டால் போதுங்க. அப்படியே சும்மா காய் சூப்பராக காய்க்கும். இதுக்கு லேசாக முத்துன காய். இன்னும் 1 நாள் விட்டுருந்தோன்னா இந்த காய் முத்திரும். வேலைக்காக அது விதைக்குதாகும். பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். இதுதான் ஒரு பென்சில் சைஸாக இருக்கும். ஆனால் ருசி ரொம்ப அபாரமாக இருக்குங்க. பாருங்கள், இது பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், கைக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. இதுதான் ஒரிஜினல் நாட்டு பீர்க்கனுங்க. பாருங்கள், இதெல்லாம் பிஞ்சு கிடையாது. முத்தலுக்கு தயாரான காய். பாருங்கள், கை கலவை தான் இருக்கும். ரொம்ப பென்சில் சைஸ் தான் இருக்கும். ஆனால் ருசி ரொம்ப அபாரமாக இருக்குங்க. இந்த டெய்லியும் வாரத்தில் 2 நாள் 1 2 3 4 5 6 7 8 எத்தனை காய்ங்க இது? 4 9 காய் காய்ச்சிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் உள்ள குடும்பத்துக்கு கோயிலுக்கு இதுவே போதுமானது. இது சும்மா ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு அப்படியே தட்டி போட்டு இதை லேசாக தண்ணி விட்டு வேக வச்சு தேங்காய் துருவி கொட்டினோம்னா ரசத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு, சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அபாரமாக இருக்குங்க. இதை மிளகாட்டியும் காய்ச்சலாம். இதுதான் ஒரிஜினல் நாட்டு பீர்க்கனுங்க. நம்ம சந்தைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க. முழங்க நம்ம கை ஒசரத்துக்கு இருக்கும், வாழாட்டு இருக்கும், பாம்பு மாதிரி. அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. இதுதான் ஒரிஜினல் நாட்டு பீர்க்கனுங்க. இப்படி நம்ம செடியில் ஒரு செடி தான் வச்சேன். வாரத்துக்கு கிட்டத்தட்ட 20 காய். 2 தடவை நம்ம வாரத்துக்கு பொரியல் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் வர்ற 3 மாதத்துக்கு இது காய்ச்சிட்டே இருக்குங்க. இன்னும் ஆடி பிறக்கலை. ஆடி பிறந்ததுக்கப்புறம் 2 செடி வச்சுருவீங்கன்னா அந்த வருஷத்துக்கு காய்கறி நம்மளுக்கு சரியாக போயிடும் தோழர். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு பொரியல். நேற்று ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி திங்கட்கிழமை. மலைக்கு போகணும். அதுக்குள்ளே அதை பொரியல் பண்ணி சாப்பிட்லாங்கிறது ஐடியா. பாருங்கள், வர்ற ஆடி பட்டத்துக்கு மேலே ஒரு காய் அப்படியே விதைக்கி விட்டுட்டேன் செடியிலேயே. நம்ம விதையெல்லாம் வெளியில் வாங்க தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு நாற்று வச்சு அது காய்ங்க. காய்க்கும் போது அப்படியே காய் அப்படியே சாமிக்கு விதைக்குன்னு சொல்லி அப்படியே விட்டுருவோம். இதான் அந்த விதைக்காய். இதில் ஒரு மாதம் கழித்து ஆடி பிறந்ததுக்கப்புறம் ஆடி பிறந்ததுக்கப்புறம் செடி அப்படியே வாட ஆரம்பிக்கும். அந்த செடியிலேயே இது காயணுமுங்க, பொறிச்சு வைக்கக்கூடாது. செடியிலேயே காஞ்சு போகுது. காயிற போது இது நல்லா தரமான விதையாயிரும். இதுக்கப்புறம் இதை எடுத்து தான் விதையை உளுத்தி சாம்பலை தடவி விட்டு ஒரு 10 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்து மடி நடவு போட்டோம்னா
இந்த விதை வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு எனக்கு இந்த விதையே போதுங்க. இது இந்த ஒரு காயில் இருக்கிற விதை 2 வருஷத்துக்கு, அதாவது வீட்டு யோகத்துக்கு பயன்படுத்துகிறோம்னா பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கலாம், சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அதுக்கு மேலேயே காய்க்கும். எல்லாத்துக்கும் சொந்த பந்தத்துக்கெல்லாம் நம்ம வீட்டு காய் வந்து சமையலுக்கு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஒரு காய் வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு போதுமான உற்பத்தி பண்ணக்கூடிய செடிக்கு இந்த விதையே போதுமானதாக இருக்குங்க. யாராவது நம்ம வீட்டுக்கு உறவினர்களோ நண்பர்களோ வரும்போது காப்பி டீயோட வீட்டுக்கு கிளம்பும்போது இந்த மாதிரி நம்ம வீட்டில் நாம் விளைவிச்ச காய்கறியை கொடுத்து அனுப்புறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆத்ம திருப்திங்க. அது நம்ம வாழ்வியல் சார்ந்த கிராமத்து பண்பாடுகளில் இந்த முறையும் ஒன்று. அதை தான் நானும் முடிஞ்ச அளவு பின்பற்றிட்டு வர்றேன். ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. எப்படி மட்டன் கிரேவி சூப்பராக இருக்குதா? ஆட்டுக்கறி மட்டன் கிரேவி பண்ணிட்டேன். அப்புறம் நீ வந்து இந்த பாதி எலும்பு பாதி கறி இருக்குது, அதை வந்து சலன்னு ஆட்டுக்கறி தண்ணி குழம்பு வச்சிருக்கு. ஆட்டுக்கறி தண்ணி குழம்பு, ஆட்டுக்கறி கிரேவி. அப்புறம் புளி ரசமெல்லாம் வேண்டாம், எலும்பு ரசமே வச்சு வறுத்தாச்சு. எப்படி ஆட்டுக்கறி வறுவல், ஆட்டுக்கறி தண்ணி குழம்பு, சாப்பாடு, ரசம். ஏன் ஒரு அரிசி ஊற வை, ஒரு 1/2 மணி நேரம் நல்லா அரிசி ஊறணும். சரியா? அப்போ தான் சோறு வந்து பொகு லேசாக வரு. போய் என்ன மாமா லோமான்னு காலையிலேயே காலங்காத்தால் எழுந்திரிச்சு 5 மணிக்கு போய் கசாப் கடையில் வரிசையில் நின்று உனக்கு கறி எடுத்து வந்து 7 மணிக்கே இப்படி வறுத்து வச்சா தூங்கிட்டு இருக்கிற போதே வாசம் பொட்டைக்கோழி கூப்பிட வரைக்கும் தூங்கிட்டு இருந்தா நிறைஞ்சனாலும் புதம் கிடைக்காதாலும் பொண்ணு கிடைச்சாலும் புதம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. காலங்காத்தால் 4 மணிக்கு போய் கறி எடுத்து வந்து 7 மணிக்கு எந்த புருஷன் எந்த பொண்டாட்டிக்கு இப்படி வறுத்து வைப்பான் சொல், நீயே சொல்லு. காலங்காத்தால் 5 மணிக்கு கசாப் கடைக்கு போய் எந்த புருஷன் எந்த பொண்டாட்டிக்கு இப்படி கதை ஜம்முன்னு வறுத்து வைப்பான், நீயே சொல்லு. உனக்கு அரிசி ஊற வைக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு போட. மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சரி, எலும்பு ரசத்துவி மிளகு கொஞ்சம் அரைச்சிக்கணும். இதுக்கு மிளகெல்லாம் அரைக்கல, சும்மா கொத்தமல்லி வர மிளகாய் மட்டும் தான் போட்டு தாளித்தேன். நல்லா அப்படியே சுருக்கில் இருக்கணும், சல தண்ணி குழம்பு. சரியா? ஜம்முன்னு போச்சு. கொத்தமல்லி தலை எல்லாம் தூவிட்டேன். உப்பே பார்க்கல நான். ஒன்று கடலை கரெக்டாக தான் இருக்குது. ஒரே வேகத்தில் வெந்து போச்சு. வடை சட்டிலையும் வச்சுட்டேன். நல்ல ஒரு 8 கிலோ குட்டியாக இருக்குது. 8 கிலோ குட்டியே 10 கிலோ குட்டியே இளங்கறி தான். இளங்கறி ஒரே வேக்கட்டில் ஒரு 1/2 சொம்பு தண்ணியிலே வெந்து போச்சு. தண்ணியை ஊற்றணும். நான் கறிக்குள்ளே போட்டோடனே ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி தான் ஊற்றுனேன். சூப்பராக போச்சுப்போம். இப்படி அதுலேயே கொஞ்சம் ஆட்டு கொழுப்பு இருக்குது. என்ன ஆட்டு கொழுப்பு இருக்குது. அதை வந்து கொழும்பு கொதிச்சதுக்கப்புறம் லேசாக தூக்கி விட்டுரு மேலே. ஒரு 100-150 கிராம் பக்கமாக ஆட்டு கொழுப்பு இருக்குது. சுத்து கொழுப்பும் கொஞ்சம் கெட்டி கொழுப்பும் இருக்குது.
அதை எடுத்து அப்படி குழம்பு முக்கால் கொதி வரும்போது போட்டுட்டு ரொம்ப வேக விட்டுறாத, குக்கர்லாம் வைக்க தேவையில்லை. வடை சட்டிலேயே இன்னொரு வடை சட்டி எடுத்து இல்லைன்னா சோடி போசி எடுத்து அதில் குழம்பு வச்சிரு. மிளகு ஜம்முன்னு ஆட்டுக்கல்ல போய் ஆட்டிட்டு வந்துடும். மிக்ஸி வேண்டாம், சரியா? அவ்வளவுதான். சீக்கிரம் சோறு வச்சின்னா ஒரு 7:30 மணிக்குள்ளே தின்றுடலாம். காலையில் டிஃபன் எடுத்துமே 8 மணியை தாண்டக்கூடாது. அதுக்கு தான் 5 மணிக்கே இந்த ஜோடி. 5 மணிக்கே கசாப் கடையில் கூட்டம். என்ன 5 மணிக்கே கசாப் கடையில் 50 பைக்கு நிற்கிது. கேட்டால் மக்கள் கறி திங்காதீங்க, புலால் உண்ணாதீங்கிறானுங்க. அப்புறம் எப்படி கசாப் கடையில் 4 மணிக்கே வரிசையில் நிற்கிறாங்க, 50 பைக் நிற்கிது, 20 கார் நிற்கிது நம்ம கோவையிலேயே. அப்போ எத்தனை மணிக்கு வந்திருப்பான்? நாட்டில் 99.9% கறி தின்னு தான் திங்கிறான். இல்லை நான்வெஜ் பிரியர்கள் தான் நாட்டில் ஜாஸ்தி. அந்த பாயிண்ட் ஒன்று தான் இந்த பாயிண்ட் ஒன்று தான் என்ன திங்க மாட்டாத பாட்டுக்கு அடுத்து ஒன்று பிடிச்சி கருங்கிட்டு கிடக்கு காராளிக்கு. அந்த பாயிண்ட் 1% தான் நம்மளை பிடிச்சி திங்கிறவன் பூரா கருங்கிட்டு கிடக்கிறது. மாட்டை திங்காத, மயிரை திங்காத, ஆட்டை திங்காத, கோழியை திங்காத, அதைய திங்காத, இதைய திங்காத. அவனுக்கு பிடிச்சதான் அவன் சாப்பிட்றான். உங்களுக்கெல்லாம் என்னடா கேடு? மூளை வளர்ச்சி இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கறி திங்க, அந்த கறி திங்காது, இந்த கறி திங்காதுங்கிறவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஒரு சயின்டிஸ்ட் கிட்ட குற்றம்னு வைக்க, அவனோட மூளை என்ன 6 அடிவில் 1.5 அடி தான் அவனுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு. 4 அறிவு 4.5 அறிவு அவனுக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை. அதுக்கான முயற்சியிலே ஈடுபடுறதில்லை. அப்புறம் எங்கே அந்த 1.5 அறிவு வச்சுட்டு நம்ம திருட்டாது, இதை திங்காத, அதை திங்காத. எப்படி சரி கண்ட நாய் நம்மளுக்கு எதுக்கு? அரிசி ஊர் எஸ்டியா கண்ணே? சரி அரிசி ஊற வச்சுட்டு டக்குன்னு கொத்தமல்லி, வரமிளகாய், சீரகம், மிளகு, சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, லைட்டாக தேங்காயெல்லாம் போட வேண்டாம். லைட்டாக வேணால் ஒரு 4 கீத்து 2 கீத்து தேங்காய் எல்லாம் போட்டு ஆட்டாங்கல்ல வறுத்து, எண்ணெயில் வறுத்து, சுத்தமான செக்குலாட்டின கல்லணி ஊற்றி வறுத்து ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி இந்த கறி தாளிச்சுட்டு உள்ளே ஊற்றினீங்கன்னா ஒரே கொதி, 3/4 கொதி வந்தால் போது கறி ரொம்ப இலசு வெந்து போய் சாப்பிட்டு போடலாம். டீச்சர் என்ன பண்ணுறா? தூங்கிட்டுக்கலாம். தூங்கினோன்னா பல்லப்பாவோட விளக்கிட்டு ஜம்முன்னு ஓட்டு சாப்பிட்டோம். சூப்பருவோம். அருமை. சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் நின்றுடலாம். ஆமாம், இந்த வட்டம் போல கழுவி போட்டு சீக்கிரம் இறக்கிடுறேன். கண்ணு துர்கா, நீங்க சாப்பிட்டீங்களா? தீச்சனியா? ஓகே ரைட், சூப்பர். என்னது மட்டன் வறுவலாம்? மட்டன் வறுவல் சூப்பர். நல்லா ட்ரையாக பண்ணி போட்டோம். மட்டன் எலும்பு குழம்பா? கொழுப்பெல்லாம் எடுத்துள்ள மாட்டியா? இதுலேயும் 1/2 கிலோ கறிக்கு மேலே இருக்க மாட்டேன். மட்டன் எலும்பு குழம்பு கறி போட்டு கேட்டுக்குது. மட்டன் குழம்பு தானா? மட்டன் தண்ணி குழம்பு மிளகாட்டிட்டேன். இது எலும்பு ரசம் புளிங்க கொழுப்பு போட்டு கேட்டுருது. மட்டன் எலும்பு ரசம், மட்டன் வறுவல். பெப்பர் போட்டியா? மிளகு போட்டு கேட்டுருது. சூப்பர். மட்டன் வறுவல், எலும்பு குழம்பு, எலும்பு ரசம், மிளகாட்டி வச்ச தண்ணி குழம்பு. ஓகே சூப்பர்.
ஆட்டங்கல் சட்னியா? சூப்பர் 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 சூப்பர். கொஞ்சம் அரைக்கம்பி குழம்பு. நன்றி. நீ சாப்பிட்டியா? சும்மா அபாரம் போல. இந்த ஒரு அரைக்கட்டி குழம்பு ஊத்து. போதும் 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 போதும். மட்டன் மிளகு வறுவல். மட்டன் தண்ணி குழம்பு அபாரமாக இருக்குது. போ அபாரமாக இருக்குது. சாப்பாடு ஆறுனதுக்குமே இந்த குழம்பு சூடாக்கிறதுக்குமே சும்மா ஜம்முன்னு இருக்குது. போ அபாரம் அபாரம் அபாரம். நல்ல இளங்குட்டிங்க. இளங்குட்டின்னு சொல்ல முடியாதா? கசாப்படியில் ஒரு 8 கிலோ குட்டி தான் இருக்குது. ஒரு 8 கிலோ தான் இருக்குது. அப்படி தரமான ஆட்டுக்குடியை தான் பார்த்தா இருக்கும். கசப்பு கடையிலாட்டு வீட்டு காட்டு செய்யும்போது ஆட்டுக்குட்டி ஆட்டுக்கடை நல்லா கெல்டாக இருந்ததுன்னா குழம்பு ருசியாக இருக்குது, கறி சாக்கையாக இருக்குது. கொஞ்சம் இளம்பா ஒரு 10 கிலோ சைஸில் விட்டோம்னா குழம்பும் நல்லா இருக்குது, கறி கொஞ்சம் அபாரமாக இருக்குது. ஆண்டவனை எம்பெருமாளை மகாமணியப்பா. சோத்துக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க. ஒரு மனுஷனுக்கு நிம்மதிங்கிறது வந்துங்க காசு பணம் சொத்து சுகம் வேறு புகழ் ஒன்றும் மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஒரு நிம்மதியான இப்படி ஒரு நிம்மதியான மனசுக்கு பிடிச்ச சோறு, மாளிகை கூட கோருமெல்லாம் தேவையில்லை. விசு விசுன்னு காற்றடிக்க கவுத்து கட்டலில் ஒரு மரத்தடி, அக்கறான ஒரு நிம்மதியான தூக்கம். எத்தனை கோடான கோடீஸ்வரனுமே ஏழைவாளையத்துமே சூத்திரம் ஒன்றே தான், நிம்மதியான சோறு. வவுத்துக்கு நிறைய சோறு, பிடிச்ச விருப்பமான சோறு, ஒரு கவுத்து கட்டலில் ஒரு கருவேல மரத்தடி, ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்க, மலைக்கு ஒழுகாத ஒரு கூரை, அவ்வளவுதான் மனசு வாழ்க்கை. ரூபா கொஞ்சம் குழம்புக்குன்னு தண்ணி குழம்பு கறி போடாது, கறி ஊறுப்படுத்த கிடக்குது. அது வேண்டாம், இதே கட்டை செய்யறது எலும்பு குழம்பு போகணும். தண்ணி குழம்பு நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். அடிச்சு விடு அடிச்சு விடு. ஆமாம், நான் நட்டுன்னு அப்படி தான் கறிக்குள்ளே சோத்தை வச்சு அப்படியே மெல்லும்போது தான் அதாவது ஆட்டு சுத்துக்குழு பையா. ஆட்டு இந்த ஆட்டு சுத்துக்குழு எப்படி சாப்பிடணும் தெரியுமா? இந்த ஒரு கொழுப்புக்குள்ளே ஒரு ரெண்டு ஆட்டுக்கறி வச்சு புளி வேலை 10 நாப்பில் ஒரு சோத்தை வச்சு எல்லாம் புரட்டி சுத்துக்குழு சும்மா ஜம்முன்னு இருக்கும். கட்டி கட்டு போட்டால் பிசு பிசு வந்துடு.
உடம்புக்கு நல்லதில்லை. சுற்றி குழம்பு சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஆமாம். வேறு நீங்களாம் பவர் நம்ம சாப்பிட்டீங்களா? எப்பவுமே ஆற்றணுன்னா ஆம்பளையாடு பொம்பளையாடு வீட்டுக்கு முன்னால் பாப்புன்னு திங்கக்கூடாது. நமக்கு முன்னால் 4 பேர் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் சாப்பிடும்போது தான் அதில் ஒரு திருப்தி. அது மூவா மட்டன் குழம்பு இன்னைக்கு அபார ருசி ஐயா. நைட்டு கொஞ்சம் சோறு வச்சிரு. ரசம், புளி ரசம் கொஞ்சம் ஜம்முன்னு இருக்கணும். புளி ரசம் வச்சிடும். ராத்திரிக்கு அதே போதுமானதாக இருக்குன்னு நான் நம்புறேன். குழம்பெல்லாம் சூடு பண்ணி, மிச்சம் இருக்கிற குழம்பெல்லாம் சூடு பண்ணி, சோத்தை நல்லா சூடாக வச்சு ஒரு வேலைக்கு 7 மணிக்கே தின்றோம். ராத்திரியில் வந்து ஆட்டுக்கறியை நேரம் கழிச்சு சாப்பிடக்கூடாது. 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு போகிறோம். எப்படி அபாரம் 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 போ. போதுமட சாமி, சூப்பர். கொஞ்சமாக தின்னாலும் இப்படி ருசியேறிய சாப்பிடும். சூப்பர் சூப்பர் சூப்பர்.